முதலாவது இது ஃபஸ்ட் டைம் நான் இந்த நீதியால் பெண்கள் ஐக்கிய குழுத்தில் வந்து பேசுகிறேன். எங்களுக்குன்னா உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, நிறைய பேர் இப்போ இருக்கீங்க. என்னென்னா சில வார்த்தைகள் ஆண்டோட ஆவியானது என்னோட பேசின வார்த்தைகள் அதோட பகிர்ந்து நான் பேசுகிறேன். ஆதியாகமம் 31வது அதிகாரம் 14வது வசனம். ஆதியாகமம் 31வது அதிகாரம் 14வது வசனம். அதற்கு ராகேலும் லேயாளும் பெண்கள் தகப்பன் வீட்டிலே இனி உங்களுக்கு பங்கு சுதந்திரமும் உண்டோ? கண்களை ஸ்தோத்திரமானவர்களே, ஆவியானவர்களே, பரிசுத்தமானவர்களே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த மதியான வேலையில் ராஜா ஆண்டவரே நாங்கள் ஒன்று கூடி நாமத்தை ஆண்டவரை மகிமைப்படுத்த ஒரு சிறு மந்தமாய் கத்தாவே நாங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே ஆவியானவரே, நீர் எங்களோடு கூட பேச முடியாச்சு. தேவனே, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த சமூகத்தில் போகிறேன். ஆண்டவரே சப்பா, காரங்கள் திறக்கப்படும் ஆண்டவர், வேதிகள் திறக்கப்படும் ஆண்டவர், எந்த மண்ணாவை ஆண்டவரை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்களா எங்கள் வாழ்க்கையை நாங்கள் உபயோகித்து அதனை நடுக்க தெரிவிச்சிருக்கையா வாழ்க்கையை நாங்கள் சீர்படுத்திக் கொள்ள வழிநடத்துங்கள். தடைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தாய்மாரும் உங்கள் சமூகத்தில் போயிருக்கிறேன். ஆண்டவரே சப்பா, சீக்கிரமை வந்து சேர நீங்கள் உதவி செய்யும். ஆவியானவரே, நீங்கள் பேச முடியாச்சு. ஸ்துதிக்கான மகிமையெல்லாம் ஆதியாகமம் 31வது அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ராகேலும் லேயாலும் என்ன ரெண்டு பேரும் என்ன ஒரு தீர்மானம் செய்யறாங்கன்னா, எங்க தகப்பனார் வீட்டிலே எங்களுக்கு எந்த சுதந்திரமும் இல்லை, அதுன்னா வெல்த் மீன்ஸ் என்ன சொல்லுவோம் மணி, அது கூட எங்களுக்கு சம்பந்தம் பங்கு. எனக்கு என்ன ஒரு கஷ்டம் என்னன்னாக்கா, ஆக்சுவலி நான் இங்கிலீஷ் படிக்கிறேன் பைபிள். ஸோ தமிழில் நான் சொல்கிறதுக்காக கொஞ்சம் சில அப்படி இப்படியாக இருக்கும். சாரி பண்ணேன். என்னென்னா நான் இங்கிலீஷில் படித்து நான் தமிழில் அப்படி சொல்லணும்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்போது இங்கே ராகேல் லேயா பற்றி நம்ம தியானிக்கணும். ராகேலுடைய ராகேல் லேயா யார் நம்மளுக்கு எல்லாமே தெரியும் இல்லைங்களா? அப்போது யாக்கோப் மனுஷனுக்கு திருமணம் செய்த 2 மனைவிகள். அப்போ ஆண்டவருடைய திட்டத்தின்படி ராகேல் நியமிக்கப்பட்டாங்க. ஆனால் சில சூழ்நிலை இதனால லேயாலும் யாக்கோபு திருமணம் செய்து கொண்டாங்க. நீங்கள் நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், இவங்க அங்கே பாருங்க, ராகேல் லேயால் தன்னுடைய தகப்பனார் இடத்துலேருந்து வரும்போது ஒரு தீர்மானத்தோடு வராங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு தகப்பனார் வீட்டிலேருந்து எங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை, எங்களுக்கு எந்த சுதந்திரமும் இல்லை, பணத்துக்குரிய விஷயத்தில் எங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று சொல்லிட்டு வர்றாங்க. தீர்மானத்தோடு வராங்க. பாருங்க, அவருடைய ஆரம்பம் எப்படியாக இருந்தது. ராகேல் லேயாளுடைய ஆரம்பம் ஒன்றாக இருந்தது, ஒரே தீர்மானத்தோடு இருந்தது. கர்த்தருடைய சித்தம்படி அவங்க இருந்தாங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில இருந்தாங்க. சரியா? அப்போ அவங்களுடைய முடிவு எப்படியாக இருக்கு என்று இங்கே நம்ம தியானிப்போம். அவங்களுடைய ஆரம்பம் எப்படி இருந்தது, அவங்களுடைய முடிவு எப்படி இருந்தது என்று இன்று நாம் தியானிப்போம். பாருங்க, நம்ம உலக பிரகாரமான இதுக்கு நம்ம வந்தோம்னா, ஒரு கிறிஸ்துவ பிள்ளைகளாக இருக்கிற நம்ம இந்த உலகத்து பிரகாரமான வாழ்க்கையை விட்டு தான் நம்ம ஆலயத்துக்குள்ளே வரோம் இல்லைங்களா? அது நம்ம தள்ளப்பட்டு தான் நம்ம வந்திருக்கிறோம் எல்லாரும் எடுத்துக்கொண்டு போனால். அப்போது சில விஷயங்கள் வந்து நம்ம உலகத்தை பிரகாரமான தள்ளி விட்டு இது பண்ணி தான் நம்ம ஆலயத்துக்கு நம்ம ஒரு விசுவாசியாக நம்ம ஆலயத்துக்கு இருக்கோம். அப்போது இந்த ராகேலுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அவருடைய முடிவு எப்படி இருந்தது, ராகேல் லேயாளுடைய வாழ்க்கை எப்படி தியானிப்போம். ஆதியாகமம் 35வது அதிகாரம் 19வது வசனம். ராகேல் மரித்து பெத்லெகேமிலும் எப்ராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டார். பாருங்க, ராகேலுடைய முடிவு எப்படி இருந்ததுன்னா எப்ராத்தா. இந்த எப்ராத்தா என்ற வார்த்தை இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இந்த எப்ராத்தா என்ற வார்த்தை இருக்கு இல்லையா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, ஆதியாகமம் 49வது அதிகாரம் 31வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அங்கே
அவள் கடைசி வரைக்கும் பாருங்க, அப்ரஹாமுடைய சந்ததி எல்லாம் எங்க போய் கடைசியில் அவங்களுடைய மரணம் முடிந்ததோ, எங்க அவங்க அடக்கம் பண்ணப்பட்டாங்களோ அந்த இடத்துல லேயாலும் அடக்கம் பண்ணப்பட்டாங்க. அப்போ இன்று நம்ம தியானிக்க என்னன்னா, ராஹேல் குறித்தும் லேயாலை குறித்தும் ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன, அவங்களுடைய கேரக்டர், அவங்களுடைய ஜேர்னி எப்படியாக இருந்தது, அது ஒரு சக்சஸ்ஃபுல்லாக இருந்தா இல்லையா என்று நாம் இன்று பார்ப்போம். பாருங்க, ராஹேல் இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் சொல்லப்பட்டா பவுல் சொன்னது போல 2 தீமோத்தி 4வது அதிகாரம் 7வது வசனத்தில் அது ஒரு எடுத்து படிச்சா நல்லா இருக்கும். 2 தீமோத்தி 4:7. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஆமென். பாருங்க, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஆரம்பம் எப்படியாக இருக்குதோ நம்முடைய முடிவும் அப்படியாக இருக்க வேண்டும். ஸோ முடிவு என்பது அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்முடைய வாழ்க்கையில் முடிவு என்பது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ பவுல் சொன்னாங்க, என்ன சொல்றாங்கன்னா, நான் விசுவாசத்தினால எனக்கு போராடினேன், அது அதனுடைய முடிவு எப்படி இருந்ததா, அது ஜெயமா இருந்தது, விக்டரியா இருந்ததா. ஓகேங்களா? இப்போ பவுல் நம்ம எவ்வளோ இதாக சொன்னது போல நம்முடைய வாழ்க்கை நம்ம சற்று நம்ம தியானிப்போம் என்றால், நம்மளுடைய வாழ்க்கை ஆரம்பம் எப்படியாக இருந்ததோ நம்முடைய முடிவும் அது வெற்றியாக இருக்க வேண்டும். இன்று இந்த வசனத்தை குறித்து நாம் பார்ப்போம் என்றால், ராஹேல் லேயால் உடைய முடிவு எப்படியாக இருந்தது என்று நாம் இன்று பார்ப்போம். சரிங்களா? பாருங்க, இப்போ நம்ம ஆலயத்துக்கு வரோம் இல்லைங்களா? ஆலயத்துக்கு வரும்போது சில பேர் ஆலயத்துக்கு வராங்க, ஆலயத்துக்கு வர மட்டும் அல்லாமல் ஆலயத்திலிருந்து நம்ம எங்கே போகணுமா, பரலோகத்துக்கு போக வேண்டும் இல்லைங்களா? வெறும் நம்ம ஆலயத்துக்கு ஏதோ நம்ம கேட்டுமா போகணுமா இல்லாமல், ஆலயத்திலிருந்து நம்ம எங்கே போகணும், நம்மளுடைய முடிவு எங்கே இருக்குமா, பரலோகத்துக்கு இருக்க வேண்டும். உலக பிரகாரமான வாழ்க்கையே நம்ம ஆலயத்துக்கு வரோம், யார் நீதிமன்றம் கிடையாது இல்லைங்களா? ஸோ ஏதாவது குறித்து நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு இது இருக்கும். ஆனால் ஆண்டவரோடு என்ன நினைக்கிறாங்க, ஆண்டோட திட்டம் என்னன்னா, நீங்கள் ஆலயத்துக்கு மட்டும் வராமல் ஆலயத்திலிருந்து நம்ம எங்கே போகணுமா, அந்த பரலோகத்தை நம்ம தேட வேண்டும். அதுதான் நம்மளுடைய முடிவு, அதுதான் வெற்றி நம்மளுக்கு. இப்போ பவுல் சொல்றாருல, நம்ம ஓட்டத்தை எப்படி இருக்கணுமா, ஜெயத்தோடு இருக்கணும். அப்போ இன்று நம்ம ராஹேல் லேயால் குறித்து பார்த்தோம் என்றால், அவங்களுடைய வாழ்க்கை, ராஹேலுடைய மரணம் எப்ரத்தா என்ற ஊரிலே ஆன் த வே, அந்த வழியிலே அவருடைய மரணம் முடிந்தது. ஆனால் லேயாளுடைய மரணம் எங்க முடிந்ததா, எல்லாருடைய அவங்களுடைய முடிவு அப்ரஹாம்லேருந்து ஐசக் வரைக்கும் எங்கே போய் அவங்களுடைய முடிவு இருந்ததா, கடைசி நேரத்தில் பெத்லஹேம் என்ற ஊரில் போய் அவங்களுடைய முடிவு அங்கே அடக்கம் பண்ணப்பட்டாங்க இல்லைங்களா? அப்போது ராஹேல் குறித்து நம்ம பார்க்கும்போது, ஏன் ராஹேல் எதுக்காக வழியிலேயே அவன் மறித்தான், காரணம் இருக்கும் இல்லைங்களா? அப்போது பாருங்க, அவங்க சொன்ன அவங்க 2 பேருடைய திட்டம் எப்படி இருந்தது, சேமாக இருக்குது இல்லையா? நம்ம ஆதியாகமம் 31வது அதிகாரம் 14வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் தகப்பனார் வீட்டில் எங்களுக்கு எந்த ஒரு சுதந்திரமும் இல்லை, எந்த ஒரு இது எடுக்கக்கூடாது, எந்த ஒரு இதுவோ ஒரு பின்புறம் எடுக்காதனால எங்கள் கணவன் கூட நான் போனேன் என்று தீர்மானத்தோடு வராங்க 2 பேரும் இல்லைங்களா? ஆனால் முதலாவது ராஹேலுடைய முதலாவது காரியம், இன்று ராஹேல் குறித்து ஒரு 4 காரியம் பார்க்கலாம். முதலாவது காரியம் என்னன்னா, ஆதியாகமம் 31வது அதிகாரம் 32வது வசனத்தை நாம் பார்க்கலாம். ஆனால் யாரிடத்தில் உங்களுடைய செல்வங்களை கண்டுபிடிக்கிறீரோ அவளை உயிரோடு விட வேண்டாம். உங்களுடைய பொருட்கள் ஏதாவது என் வசத்தில் உண்டானால் நீர் அதை நம்முடைய சகோதரருக்கு முன்பாக பரிசோதி அறிந்து அதை எடுத்துக் கொள்ளும் என்றார். யாரும் அவளை திருடி கொண்டு வந்ததை யாக்கோபு அறியாதிருந்தார். அப்பொழுது லாபான் யாக்கோபின் கூடாரத்திலும் லேயாளின் கூடாரத்திலும் 2 வேலைக்காரர்களின் கூடாரத்திலும் பிரவேசித்து பார்த்து ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை. பின்பு லேயாளின் கூடாரத்தை விட்டு ராகேலின் கூடாரத்திற்கு போனான். ராகேல் அந்த சுரூபங்களை எடுத்து ஒட்டக சேனத்தின் கீழ் வைத்து அதின் மேல் உட்கார்ந்திருந்தார். லாபான் கூடாரம் எங்கும் தடவி பார்த்தும் அவைகளை கண்டுபிடிக்கவில்லை. அவள் தன் தகப்பனை நோக்கி, என் ஆண்டவனாகிய உமக்கு முன்பாக நான் எம்மாத்திரத்தை குறித்து கோபம் கொள்ள வேண்டும், ஸ்திரீகளுக்குள் வழிபாடு எனக்கு உண்டாயிருக்கிறது என்றார். அப்படியே அவன் அந்த சிறுவ
தப்பிடம் என்ன? நான் செய்த துரோகம் என்ன? என் கட்டு மூட்டுகளை எல்லாம் தடவி பார்த்தீரே. மேனுடைய வசனம் என்னன்னா 34வது வசனத்துல வாசிக்கும்போது பாருங்க, ராகேல் லேயாளுடைய ஆரம்பம். அவன் என்ன சொல்றாங்கன்னா 31:14வது வசனத்துல என்னுடைய தகப்பனார் இடத்துல இருந்து எனக்கு எந்த சுதந்திரமும் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா இந்த 34வது வசனத்துல 34வது வசனத்துல பட் ராகேல் had taken the household idols. தமிழ் என்ன சொல்லியிருக்காங்க? சுரூபங்கள் தன்னுடைய தகப்பனார் இடத்துல தான் எடுத்துட்டு வந்துடுறான். அவ திருடிக்கிட்டு வந்துடுறான். சரிங்களா? அவங்க சொன்ன வார்த்தை என்னது? சுதந்திரம் இல்லைன்னு சொல்றாரு. ஆனாலும் அவ தகப்பன் வீட்டுல இருந்து அவன் என்ன கடிச்சு வரா? ஆராதனை பண்ற விக்கிரகத்தை அவங்க தகப்பனார் இடத்துல இருந்து அவன் எடுத்துட்டு வரா. யாருக்கோ சொல்லாத பாருங்க. அப்போ ராகேலுடைய கேரக்டர் எப்படியாக இருந்துச்சு? சொன்ன ஒன்று ஆனா செஞ்சுக்கணும் இல்லைங்களா? அப்போ ஆனா லேயாள் எப்படிப்பட்டவளா இருக்கா? பாருங்க, ஆண்டவர் தீர்மானம் எப்படின்னா ராகேலுடைய ஆண்டவர் தேர்ந்தெடுத்து எடுத்தார். ஆனா அவன் செஞ்ச தவறு பாருங்க. முதல் தவறு வந்து தன்னுடைய தகப்பனார் இடத்துல இருந்து அவன் கொண்டு வந்த அந்த ஒரு ஐடல் worship. அப்போ லாபான் வரான். லாபான் வந்து தேடும் போது அவங்க சொல்ற பொய் சொல்லுங்க, அவங்க பாருங்க, படிச்சுக்குவாங்க. இல்ல 34வது வசனத்தை அந்த சிறுவர்களை எடுத்து ஒட்டகர் சேர்த்து அதன் மேல் உட்கார்ந்திருந்தார். லாபான் கூடாரம் எங்கும் தடவி பார்த்து அப்போ இங்க என்ன சொல்றாங்கன்னா, ராகேல் எங்க உட்கார்ந்து இருந்தாலும் அந்த சுரூபத்தை எடுத்து ஒரு ஒட்டகத்தை கீழே அந்த சுரூபத்தை வச்சுட்டு அதுக்கு போத்தி விட்டுட்டு அதுக்கு மேல உட்கார்ந்துருக்கான். அப்போ ஒரு ஐடல் என்ன சொல்றாங்க தமிழ்ல? மறைச்சு வைக்கிறது. விக்ரம். ஒரு விக்ரம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது பல ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம எடுக்கலாம். அது பாவமா இருக்கலாம், பொய் சொல்றதுலாம் இருக்கலாம், இல்ல பல காரணமா இருக்கலாம். அப்போ நம்மளுடைய கூடாரத்துல நம்மளுடைய வீட்டுல இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் நம்மளுடைய வீட்டை நம்ம தான் இருக்கோம் இல்லையா? அப்போ நம்ம எப்படியாக இருக்கும் இல்லையா? அப்போ இந்த ராகேல் பாருங்க, ஆண்டவர்கள் நியமிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ. ஆனாலும் அவ சொல்ற தவறு, அவ பொய் சொல்றா. அந்த விக்கிரகத்தை வந்து என்ன பண்றாவோ மூடி மறைத்து கொள்றா. அப்போ ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள் இதுல ஏதாவது நம்ம மூடி மறைத்து இருக்குமா? நம்ம சற்று ஞானப்பட்டு இல்லைங்களா? அப்போ அவ பொய் கூட சொல்றா பாருங்க. கீழே பாருங்க, she said to her father, please forgive me if I don't get up. I am having my monthly periods. பாருங்க, ஒரு தகப்பனார் இடத்துல அவ பொய்யோ பேசிட்டா. ஆனா லேயாளுடைய கேரக்டர் எப்படி இருந்தது? ராகேலுடைய கேரக்டர். அப்போ ரெண்டாவது காரியம், அப்போ அது வந்து ரெண்டாவது காரியத்தை நம்ம பார்த்தோம். அப்போ பாருங்க, பவுல் வந்து சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, லாபமா நம்ம என்ன எண்ணுகிறோமோ அது நஷ்டத்துல அது வந்து என்ன ஆகும்? குறிப்பிடத்தக்க நம்ம லாபம். இப்போ நம்ம லாபம் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும்னா, இப்போ நம்ம ஒரு saree வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 20,000 saree வாங்குறோம். அந்த 20,000 சாரியை நம்ம யாரும் நம்ம கொடுத்துட முடியுமா? நமக்கு அந்த மனசு வருமா? அந்த பட்டு புடவை மனசு வரும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறேன்னா, பவுல் என்ன சொல்கிறேன்னா, நம்மளுக்கு லாபமாக இருக்கிறது நம்ம குப்பையும் அது குப்பையாக நம்ம எண்ணணுமா? அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறேன்னா, இப்போது நம்ம பைபிளில் மத்திய அதிகாரத்தில் பார்க்கும்போது ஒரு பணக்காரன் வந்து ஒரு வாலிபரான பையன் ஆண்டவர் இடத்துல வரான், வந்து கேட்குறான், ஆண்டவரே நான் உன்னோட கூட இருக்கணும், நான் ராஜ்யத்துக்கு வரணும்னு சொல்லி கேட்கும்போது, அப்போது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, இருக்கிற எல்லா வசதியை நீ வந்து விட்டுட்டு சொல்லிட்டு நீ வந்து என்ன பின்பற்றலான்னு என்று சொல்கிறார். நீ வந்து என்னுடைய கட்டளைகள்லாம் நீ வந்து நிறைவேற்றி வந்துருக்கிறியா? அப்போ அவன் சொல்கிறான், ஆமாம் இசப்பா, நீ கொடுத்த எல்லா கட்டளையும் நான் வந்து கடைபிடிச்சு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். என்னிடத்துல ஏதோ தவறு கிடையாது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறேன்னா, உன்னிடத்துல இருக்கிற லாபமானது அது எல்லாருக்கும் நீ கொடுத்துட்டு வெறும் கையோடு நீ என்னோட கூட வாங்க சொல்கிறேன். அப்போ அவன் என்ன பண்ணுறான், மிகுந்த துக்கத்தோடு அவன் கடந்து செல்றான். அங்கே ஒரு வார்த்தையோடு அவன் பேசல. அப்போ அவன்
முடிஞ்சா விட்டு வந்திருக்கலாம். ஆனா அவன் லாபத்தை நோக்கி நம்ம ராகேலை பற்றி நம்ம பார்க்கும்போது அப்போ ஆனா அது வந்து அது பொய்னா அது வெள்ளியா நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. அந்த பைபிளில் வந்து எழுதிட்டு அவன் என்ன பண்றா, நான் லாபத்தோடு வரணும் என்று யோசித்தான். ஆனா அது முடிவு எப்படியாக இருந்தது, அவருடைய மரணம் அவ கடைசி வரைக்கும் போல அவன் பாதி வழியிலே அவருடைய வாழ்க்கையை இழந்துவிட்டான். அது முதலாவது குறிப்பிடுகிறார். பாருங்க, அப்போ யாக்கோபு வந்து தன்னுடைய மனைவியை நம்புறான். அங்க நம்ம அப்படியே வாசிக்கும் போது யாக்கோபு என்ன பண்றாருன்னா நம்புறா, முழுசா நம்புறான். நான் என்னுடைய மனைவிங்களை அப்படிலாம் செய்ய மாட்டாங்க, நான் சொன்ன வார்த்தைக்கு அவங்க எல்லாம் கீழ்படிவாங்க. அப்போ லேயால் கீழ்படிச்சா, இருக்கிற இந்த மனைவியும் கீழ்படிச்சாங்க. ஆனா அவன் அதிகமா யாரை நேசிச்சானோ ராகேலு கீழ்படிவான். அவன் செஞ்ச முதலாவது தவறு. இரண்டாவது தவறு நாம் பார்க்கிறோம் என்றால் ஆதியாகமம் 30வது அதிகாரம் 1வது வசனம். பெறாததை கண்டு என்ன சொல்ற பாருங்க, ராகேலுடைய கர்ப்பம் ஆண்டவர் தான் அடிக்கப்பட்டார். ஜீசஸ் க்ளோஸ்ட் ஹிஸ் womb இல்ல, ராகேலுடைய கர்ப்பம் ஆண்டவர் சித்தத்தினால் தான் அது அடக்கப்பட்டது. இட் வாஸ் க்ளோஸ்ட். ஓகேவா? பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த அதிகாரத்தை நம்ம படிக்கும்போது இங்க இங்கிலீஷ்ல வந்து ரேச்சல் இருக்குது. ரேச்சல் saw that she wasn't having any children for Jacob. She became like jealous for her sister. அது மறுபடியும் வாசிங்க ஒரு வாட்டி இந்த வசனத்தை. ராகேல் தான் பொறாமை கொண்டு தன்னுடைய சகோதரி இடத்துல அவன் என்ன பண்றா, பொறாமை கொண்டான். அப்போ பொறாமை கொண்டு யாக்கோபு இடத்துல சொல்லும் போது அது கீழே அப்படியே வாசிங்க 2வது அதிகாரம். அப்போது யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு, தேவன் அல்லவோ கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா? பாருங்க, தேவன் அல்லவோ அப்படி கர்ப்பத்தை அடைத்தார், நான் தேவனா என்று யாக்கோபு சொல்றார். அப்போ அவளுடைய புத்தி எப்படி இருந்ததா, தன்னுடைய சொந்த சகோதரி கூட பிறந்த சகோதரி கிட்டேயே அவ என்ன பண்றா, பொறாமை கொண்டு இருந்தாலாம். பாருங்க, இப்போ நம்ம அக்கத்து பக்க ஜனம் இருக்கலாம், உலக பிரகாரமாக இருக்கும். சிலவங்க வந்து சீக்கிரமா வீடு கட்டிடுவாங்க, சீக்கிரமா கார் வாங்கிடுவாங்க, எல்லாமே இருக்கும். ஆனா அதுக்குள்ள ஒரு பொறாமை, அரே அவங்க பாரு எப்படி வளர்ந்துட்டாங்க, வீடு கட்டிட்டாங்க, கார் வாங்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பொறாமை தானே நம்முடைய கிறிஸ்துக்குள்ள வாழ்க்கையில இருக்கக்கூடாது. அது நம்மள எங்க போய் முடிவு இருக்குமா, நம்முடைய வாழ்க்கையில வழியில நம்ம முடிவு முடிஞ்சிடும். புரியுங்களா? அப்போ நம்மளுடைய கிறிஸ்துவா இருக்கிற நாம் எப்படி இருக்க வேண்டும், பொறாமைக்குள்ள வாழ்க்கை, அந்த பொறாமைக்குள்ள அந்த மனசு நம்மளுக்குள்ள இருக்க கூடாது. ஆண்டவர் தண்டிக்கிறார். ரேச்சல ராகேல ஆண்டவர் தண்டிக்கிறார். எதுக்காக? அவள் தன்னுடைய சொந்த சகோதரி இடத்துல அவ பொறாமை செய்யும் இல்லைங்களா? அதுக்கப்புறமா இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கோங்க சொன்னா அண்ணா நம்ம எடுத்துக்கோங்கன்னா அண்ணாவுக்கு பல வருஷம் குழந்தை இல்லை. அவங்களுக்கும் ஸ்டெப் வைஃப் இருந்துச்சு, அவங்க ஹஸ்பண்டுக்கும் இருந்துச்சு இல்லைங்களா? ஆனாலும் அவள் வந்து எந்த ஒரு வார்த்தையை வந்து அவளை கேட்கல. ஆனால் அவளுடைய எண்ணம், அவளுடைய இது இருந்துச்சுன்னா அண்ணாவுடைய ஆண்டவர் சமூகத்தில் வந்து அவள் கண்ணீரோட அழுந்தா, கண்ணீரோட அழுந்து ஜெபம் செஞ்சா. அவள் கண்ணீரோட, மிக வேதனையோட, மிக கண்ணீரோட, மனசு ஒடிஞ்சு அவள் கண்ணீரோட தேவனிடத்துல எப்போ வாழ்ந்தாலோ அவருடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டார். அப்போ சாமுவேல் என்ற ஒரு ப்ராஃபிட் ஆண்டவர் வந்து அண்ணாளுக்கு கொடுத்தாங்க. ஆனால் இங்கே வந்து ரேச்சல் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து தன்னுடைய சொந்த சகோதரி இடத்துலயே அவ வந்து என்ன பண்றா, பொறாமையா. அப்போ இது வந்து 2வது பாடம் நம்ம எடுத்துக்கோங்க. 3வது வசனத்தை நம்ம பார்ப்போம். இது வந்து 3வது என்னன்னா, லேவால ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம் சரியா, 2வது இப்போ நம்ம பார்க்க போகிறோம், 2வது பார்த்தோம் ஜெலஸ். ஓகே, 3வது நம்ம என்ன சொல்றோம்னா
30:1-2 நம்ம எடுத்தோம் என்றால், இன்னும் சவுலை பற்றி வந்து நம்ம சில விஷயம் வந்து நம்ம பார்த்தோம் என்றால், சவுல் வந்து ஒரு என்ன சொல்றேன்னா, அவன் வந்து ஒரு கெட்டதாக நம்ம நினச்சிருக்கிறோம். ஆனால் சவுல் இருக்கிற ஒரு நல்ல குவாலிட்டிஸ் கூட இருந்துருக்கு. அதை நான் எப்போனா பைபிள் வாசிக்கும் போது, ஏசப்பா சவுல் வந்து இவ்வளோ கெட்டனா இருந்தேன்னா அவனையா நீங்கள் ராஜாவாக்குனீங்க? அது ஒரு கேள்வி என்னில் இருந்துச்சு அந்த கேள்வி. அப்புறம் அப்படியே வேதவாசி நம்ம வாசிக்கும் போது சவுல் இருக்கிற ஒரு நல்ல குவாலிட்டிஸ் பார்த்தோம் என்றால், சவுல் வந்து கூட இருந்த மனுஷன் வந்து சொல்றா, சவுலை நம்ம வந்து சாமுவேல் என்ற ஒரு தேவனுடைய மனிதனை நம்ம பார்க்க போகலாம். ப்ராஃபிட் இல்லையா? ப்ராஃபிட்னா சொல்றாங்க தமிழ்ல தீர்க்கதரிசி. சவுல் என்ற தீர்க்கதரிசி நம்ம பார்க்க போகலாம் என்று சொல்றான். யார் சொல்றது? சவுலோடு கூட இருக்கிற ஒரு மனுஷன் சொல்றான். அப்போ 2 பேரும் கல்வி. அப்போ சவுல் சொல்ற வார்த்தை என்னன்னாக்காங்க, ஒரு தேவனுடைய மனிதன் நம்ம பார்க்க போகும்போது வெறும் டைம் நம்ம எப்படி போவேன்? அப்போ அந்த நேரத்தில் சவுல் ராஜாவா ஆகல. இஸ் நாட் ஹேவிங் எனிதிங், நாட் ஒரு வெல்த்தியில் என்னமே கிடையாது. அவன் வெறும் இதை தான் இருக்கிறான். ஆனாலும் அவன் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, ஒரு தேவனுடைய மனிதனை நான் பார்க்க போறேன்னா நான் வெறும் டைம்ல எப்படி போவேன்? ஏதாவது நான் எடுத்துட்டு போகணும் அவருக்கு சொல்லிட்டு ஏதோ அவங்க இருக்கிற கொஞ்சம் ஏதோ ஒன்று சவுல் வந்து எடுத்துட்டு போறாரு. அப்போ எடுத்துட்டு போகும்போது முத சாமுவேல் வந்து சவுல் ஆசீர்வதிச்சு சொல்றாரு, சவுல் ஒரு ராஜாவா நீ ஆக. அந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சவுல் வந்து கிளம்பும் போது சவுலை நிறுத்தி சாமுவேல் சொல்ற வார்த்தை என்னன்னா, சாமுவேல் நான் என்ன சொல்றேன்னா, நீ எதை பேசணும், நீ எது பேசக்கூடாது என்று ஆவியானவர் உன்னோடு கூட பேசுவார் என்று சாமுவேல் வந்து சொல்றாரு. அப்போ இந்த இந்த வார்த்தை பாருங்க, அவன் அப்படியே எடுத்துன்னு போறான். அவன் போறான் வீட்டுக்கு போயிட்டு அங்கே போனாக்கா தன்னுடைய சித்தப்பா கேட்கிறாரு, என்ன சொன்னார் சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்றான். சாமுவேல் எல்லாம் சொல்றான். ஆனா அவன் ராஜாவா ஆவான் என்ற விஷயம் சவுல் சொல்றது பாருங்க. ஆவியானவர் சொன்ன அந்த வார்த்தை, சாமுவேல் சொன்ன அந்த வார்த்தை, அந்த ஆசீர்வாதம், அந்த பிளெஸிங் இன்னும் சவுலுக்கு வந்து அது கிடைக்கல. ராஜாவா ஆகல. அவன் ஆவாத முன்னே அவன் ஆயிட்டு பிற்பாடு சொல்லணுன்ற எண்ணம் அவனுக்குள்ள இருந்துச்சு. அது ஆவியானவர் அவனுக்குள்ள பேசுறாரு. ஆனா பாருங்க, இப்போ நம்ம எடுத்துக்கொண்டா ஆனா நமக்கு பிளெஸிங் கொடுக்குவார். பிளெஸிங் கொடுக்கும்போது அது வராத முன்னியல நம்ம வந்து அந்த ஒரு வந்துச்சு அப்படி அந்த மாதிரி ஒரு இதுல நம்ம இருப்போம். ஆனா பாருங்க, சவுலுடைய குவாலிட்டிஸ் எப்படி இருந்துச்சுன்னா, ஆண்டவருடைய சித்தம்படி அது நிறைவேற்றணும். அதுக்கப்புறம் தான் நான் சொல்லணும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுக்குற அந்த ஒரு பிளெஸிங், அந்த ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம முழுசா பெற்றுக்கொள்ளணும். அது பாதிகள் அது நிறுத்தக்கூடாது. அது நம்ம யாருக்கும் சொல்லக்கூடாது. அதை பெற்றுக்கொண்டு பிற்பாடு தான் நம்ம சாட்சியாய் நம்ம. அப்போ சவுளுடைய குவாலிட்டி சக்தியாக இருந்தது. அப்போ எனக்குள்ள ஒரு ஏதோ சவுலுக்குள்ள இருந்துச்சுப்பா. இவ்வளோ நாளாக வந்து சவுல் வந்து ஒரு இதாக நினைச்சிட்டு இருந்தான். இப்போ அப்போ ஆண்டவர் வந்து ஆசீர்வதிச்சார், சவுலை ராஜாவா மாத்திட்டார். அதுக்கப்புறம் எப்போ அவனுக்குள்ள ஒரு கெட்ட இது வந்துச்சுன்னா, எப்போ தாவீது வந்து யுத்தத்தை முடிச்சு அவன் வந்து நடனத்தோடு ஆண்டவர் பிரிச்சுக்கிட்டு வரும்போது அங்கே இருக்கிற எல்லா ஜனங்கள் என்ன சொன்னாங்கன்னா, என்னிடத்துல 1000 பேரும் உன்னிடத்துல 16 பேரும் இருப்பார் என்று சொன்னாங்கல்ல. அந்த ஒரு வார்த்தை தான் அந்த சவுல் வந்து என்ன வச்சாங்க. எப்ப அந்த ஜெல்லஸ் அவனுக்குள்ள வந்துச்சோ தாவீதை குறித்து சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000. அப்போ சவுல் வந்து 1000, அத மனுஷங்க சவுல் 1000, தாவீது வந்து 10,000. அப்போ எப்போ வந்து சவுலை வந்து இறக்கி பேசுறாங்க அந்த ஜனங்க, அவனுக்குள்ள ஒரு பொறாமை வந்தது. யாருக்கு? தாவீதுக்கு. சவுலுக்கு வந்து என்ன வந்துச்சு? ஒரு பொறாமை தாவீது மேல வந்துச்சு. அப்போதுல இருந்து அவன் என்ன பண்ணான்? கடவுள்கிட்ட இருந்து விலகிட்டான். அவனுடைய ஆசீர்வாதம் அங்கே குறைஞ்சிச்சு அது மேல இருந்து, இல்லைங்களா? அப்ப ஆவியானவர் அவனு கூட இல்லை. தன்னுடைய எல்லா பிளெஸிங்ஸ் அவன் அப்படியே எழுந்துட்டான். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில பொறாமையான எண்ணம், அந்த ஒரு ஆலோசனை, அந்த ஒரு வார்த்தை கூட நமக்குள்ள வரக்கூடாது. அது வராத இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையில அந்த ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அது எப்போ அந்த ஜெல்லஸ்ன்ற இது நம்மளுக்குள்ள வருதோ அப்ப நம்மளுக்கு ஆண்டவர் கொடுக்குற அந்த ஆசீர்வாதம் வந்து அது அங்கேயே நின்றுடும். அங்கேயே இல்லைங்களா? அது வந்து ரேச்சலுடைய 2வது குவாலிட்டிஸ் என்னது? ஒரு ஜெல்லஸாக இருந்தா, இல்லைங்களா? அப்போ நம்ம எப்படியாக இருக்க வேண்டும்? தாவீதே போதும். தாவீது வந்து ஒரு ராஜாவாக ஆகும். அப்போது நம்ம வெறும் சர்ச்சுக்கு வர மட்டும் இல்லாமல்
பரலோகத்தை கூட நம்ம அடையணும் என்ற எண்ணத்தோடு நம்ம என்ன வரணும் ஒரே ஒற்றுமை ஒரே ஐக்கியத்தோடு ஒரு கிறிஸ்தவ பிள்ளைகள் நம்ம இவ்வளவா நம்ம ஆள் இவ்வளோ பெரிதாக இருக்குது இவ்வளோ குடும்பம் நம்ம ஆலயத்துக்குள்ள வருது நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணுமாம்மா ஒற்றுமை ஐக்கியத்தோடு அந்த ஒரு எப்போ நம்ம இருதயத்துக்கு அந்த ஜெல்லஸோ அந்த இதோ வராதோ அப்போ நம்ம ஒன்றா நம்ம ஆலயத்தில் நம்ம இன்னும் பெருக செய்ய முடியும் இல்லைங்களா? அந்த ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம வந்து என்ன பண்ணோம் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுப்பார். எப்போ நம்மளுக்குள்ள இந்த கெட்ட சுபாவம் இருக்குதோ ஆண்டவர் கொடுக்குற இந்த ஆசீர்வாதம் ஆலயத்துக்கு வெளியே நின்று கொண்டு இருக்குது. அதை நம்ம புரிஞ்சு கொள்ள மாட்டோம் இல்லைங்களா? நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ஆண்டோட பரிசுத்தவான்கள் பேசுகின்ற வார்த்தை பாருங்க, நம்மளுக்குள்ள என்ன இருக்குதாடா பொறாமை இருக்கக்கூடாது. பொறாமை இருந்தால் ஆசீர்வாதம் நம்ம இழந்துட்டு எப்போ நம்ம புது மனுஷன் வாழ்ந்துருவோம் அந்த மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை நம்ம வாழ்ந்துருவோம் விளையாடக்கூடிய ஆசீர்வாதம் நம்ம. ஸோ அது 4வது வசனத்தில் 4வது இது நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 30வது அதிகாரம் 3வது வசனத்தில் அப்பொழுது அவர், இதோ என் வேலைக்காரர்கள் சிரிப்பார் சொல்கிறார்கள், அவர்கள் மகிழ்ந்து பிள்ளைகளை பெறவும் அவளாகியும் என் வீடு கட்டப்படவும் அவளிடத்தில் சேரும் என்று சொல்லி அவனுக்கு தன் வேலைக்காரர்களை பிற்காலை மனைவியாக கொடுத்தார். என்ன பேருங்க? பில்காள். So then Rachel told him, take my maid Bilhah and sleep with her. பாருங்க ரேச்சலுடைய ஆலோசனை பாருங்க எப்படி இருக்கு. அவருடைய ஆலோசனை எப்படி இருக்குதுன்னா, மேல் ஒரு வேலைக்காட்சி எனக்கு குழந்தை வந்து எப்படி நீ தரமாட்டேன்ற முடிவோடு இருந்துட்டாங்க இல்லைங்களா? அதனால ஒரு வேலைக்காட்சி இடத்துல போய் எனக்கு பிள்ளை கொடு கேட்குறாங்க. யாரு? ரேச்சல் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் படிச்சுங்க. பிற்கால் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு ஒரு குமாரனை பெற்றார். அப்போது ராகேல், தேவன் என் வழக்கை தீர்த்து என் சத்தத்தையும் கேட்டு எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு தான் என்று பெயரிட்டார். அல்லேலூயா. பாருங்க இது 4வது லேகால் இருக்கிற அந்த ஒரு குவாலிட்டி என்னன்னா, ஆண்டவர் வந்து ராகேலுடைய கர்ப்பத்தை மூடினார். அது ஆண்டவருடைய சித்தம் இருந்துச்சு. ஆனா ஆண்டவருடைய சித்தத்தின்படி அவ இல்லாமல் அவருடைய ஆலோசனை தவறான வழியில போச்சு. அவன் என்ன சொல்றா? ஒரு வேலைக்காட்சி இடத்துல நீ போய் எனக்கு குழந்தை கொடுன்னு சொல்றான். அது தவறு இல்லையா? அவன் செஞ்ச பாருங்க. அப்போ ஒரு குழந்தை பெற்றெடுத்தா அந்த குழந்தை பேரு தான் என்று பேரு வைக்கிறான். நான் என்று என்ன தெரியுமா யாருன்னா? வாட்ஸ் த மீனிங் ஆஃப் தான்? அது ஒரு சர்ப்பம், வழியில இருக்கிற ஒரு சர்ப்பம். இதோடைய அர்த்தம் என்னன்னா வழியில இருக்கிற ஒரு சர்ப்பம் தான். அப்போ ஆண்டவருடைய blessing எப்படி இருக்குது, ஒரு மனுஷனுடைய blessing எப்படி இருக்குது என்று பார்க்கிறோம். ஜெனிசிஸ் 35:19 ஆதியாகமம் 35வது அதிகாரம் 19 வசனத்தை வாசிக்கிறீங்க. ராகேல் மறுத்து, படிங்க. ஆதியாகமம் 22வது வசனத்தை இஸ்ரவேல் அந்த தேசத்தில் தங்கி குடியிருக்கும் போது ரூபன் போல் தன் தகப்பனுடைய மறுமனை ஆட்சியாகிய பில்காளோடு இல்லைங்க, ஆதியாகமம் 30:22 தேவன் ராகேலை மீட்டெடுத்தார். அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். படிக்கிறீங்க. இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார். அவள் கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும், இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்றும் சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டார். பாருங்க நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படியாப்பட்டவர்னா, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் தன்னுடைய ஆலோசனை எப்படி இருந்ததா தவறான வழியில இருந்துச்சு. ஆனாலும் ஆண்டவர் செஞ்ச அந்த ஒரு வாக்குத்தத்தம் அவளுக்கு ஆண்டவர் நினைத்தார். நினைத்து கர்ப்பவதி அடிச்சிருக்க அந்த கர்ப்பத்தை ஆண்டவர் தெரிந்து ராகேலுக்கு கர்ப்பவதியா ஆகுனா
லேவி என்று பேரு. அப்போ நம்முடைய ஆண்டவர் எப்படியாகப்பட்டவராக இருக்கிறார்? தவறு செஞ்சாலும் அவர் கொடுத்த வாக்கையை அவர் நிறைவேற்றி தருகிற தேவன் இல்லைங்களா? அப்படியாக ஜீவனுள்ள தேவனை நாம் வணங்குகிறோம். அப்போ ஆண்டவருடைய அப்போ நம்மளுடைய